செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். தாவேக ஆட்சி இந்த 60 நாள்ல ஒரு மகத்தான ஒரு ஆட்சின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் ஒரு சைடு பரப்பப்படுது. அது என்ன மாரியான செய்திகள்ங்கிறத நான் இடையில சொல்றேன். பட் அதே சூழல்ல இந்த தாவேக ஆட்சியில உண்மைக்குமே நேர்மையான முறையில தான் நடக்குதான்னு பார்த்தோம்னா இல்ல. அயோக்கியத்தனமான, அப்பட்டமா கொலை பண்றானுங்க. லிட்டரலா கொலை பண்றானுங்க. நம்ம விஜய் இருக்கார்ல, அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கும் 4 லாக்அப் டெத் பண்ணிருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வருது. அதுலயும் குறிப்பா இப்ப நாகர்கோவில்ல சபரின்னு சொல்லி ஒரு நபர் இறந்து போறாரு. அவருடைய உடம்புல 19 இடத்துல காயம். வலது கையை 3 முறை உடைச்சிருக்காங்க. 3 தடவ அந்த வலது கையில ஒரு 3 இடத்துல கிராக் விழுந்திருக்கு. அந்த பையன் இறந்து போயிட்டாரு. இது சம்பந்தப்பட்டு யாரு வாயை தொறந்து பேசியிருக்கணும்? விஜய் தான் பேசணும். ஏன்னா விஜயோட கண்ட்ரோல்ல தான் காவல்துறை இருக்கு. அவர் தான் பேசணும். ஆனா பேச மாட்டாரு. எப்ப தெரியுமா பேசுவாரு? இன்னும் ஒரு 1 வாரமோ, 2 வாரமோ கழிச்சு, ஏதோ ஒரு ஊர்ல போய் வேன தூக்கி போட்டு, அங்க போய் மேல போய் நின்னுகிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். பழிய என் மேல போடுறாங்கன்னு பைத்தியக்காரத்தனமா பேசுவாரே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பேச மாட்டாரு. சத்தியமா சொல்றேன், அவர் பேசவே மாட்டாரு. இங்க இருக்கக்கூடிய இந்த தற்குறிகள்லாம் அங்க போய் நின்னுகிட்டு, எங்க அண்ணன பார்க்க முடியல, ரோஸ் குடுக்க முடியல, அவர் எவ்வளவு அழகா இருந்தார் தெரியுமா? அவர் எவ்வளவு கியூட்டா இருந்தார் தெரியுமா? அவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தார் தெரியுமான்ட்டு கேணத்தனமா பேசிட்டு இருப்பாங்களே தவிர, அவங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய சம்பவம் பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. 4 லாக்அப் டெத் நடந்துருச்சு. இந்த 60 நாள்ல 4 நடந்திருக்காம். அதுல ரொம்ப கொடூரமா நடந்த ஒரு சம்பவம் இது. நாகர்கோவில்ல இது. அந்த உறவினர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணக்கூடிய நபர்கள போய் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. இது எந்த மாரியான அணுகுமுறைன்னே எனக்கு தெரியல. ஒரு கேவலமான ஆட்சி. சரி, லாக்அப் டெத் ஓரம் வச்சுருவோம். அடுத்து உள்ள வருவோம். அடுத்து மருத்துவத்துறையில கிரைம் நடக்குது. கொலை பண்றாய்ங்க. சிகிச்சைக்கு போகக்கூடிய நபர்கள கொலை பண்றானுங்க மருத்துவ துறையில. அதுவும் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்லயும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லயும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தனியார் மருத்துவமனைக்கு வருவோம். தனியார் மருத்துவமனைக்கு ஒரு 10 வயசு பையன் அனுமதிக்கப்படுறான். அவனுக்கு ஆண் உறுப்புல ஏதோ அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி அவன கொண்டு போய் பேரண்ட்ஸ் அட்மிட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் என்ன பண்றாய்ங்க, அந்த மேல் தோல ஃபர்ஸ்ட் அறுத்துருவோம்னு சொல்லி அத அறுத்து அது சிகிச்சை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பையனை அனுப்புறாங்க. பார்த்தா அந்த பையனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. இன்ஃபெக்ஷன் ஆன உடனே ஆண் உறுப்ப எடுக்குறாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு பேரதிர்ச்சி. ஒரு ஆம்பள புள்ளைய பெத்து வச்சிருக்கிறோம். ஆண் உறுப்ப அறுத்துட்டாய்ங்க. என்னடா பண்றது? நீதி கிடைக்கணுமேன்ட்டு அவங்க ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க. இப்ப அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் பிரஸ் மீட் குடுக்கறதுக்காக வரானுங்க. வரும்போது மைக் இருக்கிறத மறந்துட்டு மடப்பயலுக அவனுங்களே பேசிக்கிறானுங்க. ஒரு ரூ. 500 இருந்தா போட்டு குடுத்துருங்க ஆளுக்கு. நம்ம பிரச்சனைய முடிச்சிடலாம்ன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கிறானுங்க. இப்ப அந்த பையனுக்காக அவங்க குடும்ப நபர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. அந்த நபர்கள்ல போய் காம்ப்ரமைஸ் பேசுது காவல்துறை. புரியல. காவல்துறை என்ன வேலை பார்க்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இதுல அந்த காவல்துறை இதுல சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் உள்ள பூந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, மருத்துவமனை மேல எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்ல. அங்க வேலை பார்த்த மருத்துவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு உள்ள இறங்குறாங்க. ஆனா நியாயமா அந்த ஹாஸ்பிட்டல் மேல இவங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டல் தவறு செஞ்சிருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டல இழுத்து மூடிட்டு, சீல் வச்சுட்டு, சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு நிதி குடுத்திருக்கணும். எதுவுமே பண்ணல. சரி, இதுவாவது பரவால்ல. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா, ஒரு 11 வயசு பையன். அவன் தவறான சிகிச்சையில இறந்து போறான். எங்க இறந்து போறான்னா, கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போறான். இதுக்காவது உள்ள இருந்து நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்து கொஞ்சம் டேக் பண்ணி சொல்லுங்க. அவர் கிளம்பி ஏதாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்த்தோம்னா, எடுக்கல. அவங்களும் வாய் தொறந்து பேசுற மாரி தெரியல. இங்க என்ன இவனுங்க பண்றானுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தனியார் மருத்துவமனையிலயும் இந்த சம்பவம் நடக்குது. மெடிக்கல் கிரைம் நடக்குது. அரசு மருத்துவமனையிலயும் மெடிக்கல் கிரைம் நடக்குது. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் என்ன புடுங்குறாருன்னு நமக்கு கேள்வி வருமா? வராதா? கேள்வியும் தாண்டி எனக்கு கோவம் வருது. நல்லா இப்ப சுல்லுன்னு மண்டைக்கு ஏறுது. ஆனா இருந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப காமா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய தற்குறிகள்லாம், இவன பாருங்க இவன் எப்படி பேசுறான். இவன் பாருங்க இவன் அப்படி பேசுறான். இவன் பாருங்க இவன் இப்படி பேசுறான்னு நம்மள டார்கெட் பண்றாய்ங்க. நான் இப்படி பேசுறேன்ல, நான் கோவப்படுறேன்,
அதுவும் விஜய்னு எப்படி சொல்ல முடியும்? மாண்புமிகு முதலமைச்சர் அப்படி ஒரு மண்ணும் கொடுக்க முடியாது. புரியுதா? மரியாதை கேட்டு வாங்காத. அப்படி ஒரு மண்ணு என்னால கொடுக்க முடியாது. விஜய் தான் சொல்ல முடியும். விஜய் மக்கள் பிரதிநிதி தானே. விஜய்னு கூப்பிடுறது தானே மரியாதை. அந்த மரியாதைக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க. விஜய் பேரை வந்து சர்டிபிகேட்ல விஜய்னு இருக்கிற பேரை தூக்கிட்டு மாண்புமிகு முதலமைச்சர்னு பேர் வைக்க சொல்லு. நான் அப்படியே கூப்பிடுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு கூப்பிடுறேன். முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்கடா. நான் பேசுற விஷயத்தை எடுத்து வச்சு நீ டிபேட் பண்ணவே இல்ல. நீ உங்களுக்குள்ள ஆராய்ஞ்சு அந்த பையன் இந்த மாதிரி சொல்றானே, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, நடக்கலையா? தாபிக அரசாங்கத்துல தப்பு நடந்திருக்கா, நடக்கலையா? நம்ம விஜய் என்ன பண்றாரு, இத பத்தியே நீ எதுவுமே கவனிக்க மாட்ற. விஜய்னு சொல்லிட்டேன்னா, உன் வயசுக்கு நீ விஜய் எப்படி பேர் சொல்லி சொல்லலாம்? விஜய்னு பேர் சொல்லி சொல்லாம வேற என்ன வெங்காயம்னு சொல்லணுமா? இல்ல வெடிகுண்டுன்னு சொல்லணுமா? இல்ல வெட்டி பையன் சொல்லணுமா? இல்ல வேலை இல்லாத வெங்கன்னு சொல்லணுமா? இல்ல வெண்ணன்னு சொல்லணுமா? என்னன்னு சொல்லணும்னா? இவங்களுக்கு இது முக்கியமா தெரியுது. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு தெரியல. விஜய் வந்து ஏதோ ஸ்டெப்ஸ்ல இருந்து அப்படியே இறங்கி வராரு. அவரும் உடனே முதல்வன் படம் பிஜிஎம் தூக்கி போட்டு பாத்தீங்களா, முதல்வன் படத்தை ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. டேய் அந்த ஆளு சினிமாவை ரீக்ரியேட் மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கான ஆட்சி பண்ணல. இங்க பல சம்பவங்கள் நடக்குது. அதை பத்தி வாயை திறந்து பேசல. ஊழலே இல்ல அப்படின்னு விஜய் வந்து பதிவு பண்றாரு. ஆனா தாவேகாவினுடைய ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரு ஒரு சாமானிய மக்கள் கிட்ட 1,50,000 லட்சம் பணம் வாங்குறாரு. அது 30,000 கையில கேஷா கொடுக்குறாங்க. அது வீடியோ ஆதாரம் வெளில வருது. அந்த வீடியோவிலேயே அந்த சம்பந்தப்பட்ட அந்த காசு கொடுக்கக்கூடிய அந்த பையன் சொல்றான், அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு. அதுக்கு உங்க கட்சி சம்பந்தப்பட்டவன் சொல்றான், நான் இப்ப தாண்டா அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், இவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அரசு அதிகாரிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு அந்த ஆளு பேசிட்டு இருக்கிறான். அவங்க பதவியை குறிப்பிட்டு அந்த ஆளு பேசுறான். அப்ப என்னன்னா, இங்க தாவேக ஆட்சியில அரசு அதிகாரிகளை மிரட்டுறது தாவேக கட்சிக்காரன் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. நம்ம இந்த குற்றச்சாட்டை ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாம உள்ள பூந்துகிட்டு இவங்க இந்த மாதிரியான கேவலமான வேலையில ஈடுபடுறாங்க, ரவுடித்தனத்துல ஈடுபடுறாங்க, பொறுக்கித்தனத்துல ஈடுபடுறாங்க, முளமாரித்தனத்துல ஈடுபடுறாங்க, 420 தனத்துல ஈடுபடுறாங்க, கேனத்தனமா கேப் மாதிரித்தனமா சில செயல்பாடுகளை தாவேக கட்சிக்காரன் பண்றான்னு நம்ம தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறோம். கடந்த ஆட்சியில எல்லாம் நானே சில விஓ ஆபீஸ் எல்லாம் போயிருக்கிறேன். சில இடத்துக்கு நானும் போயிருக்கேன், வந்திருக்கேன். அவங்க எல்லாம் தம்பி ஒரு 100 ரூபா தான் கொடுப்பா இப்படி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அரசு அதிகாரிகளே பணம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க பிரச்சனை நான் கொடுக்கலங்கிறது அடுத்து. நான் கொடுக்க மாட்டேன். நான் நின்று மிரட்டிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நான் மிரட்டிட்டு வந்துருவேன். அது வேற மாதிரி பிரச்சனையா போயிடும் போதும். இப்ப என்ன இங்க பிரச்சனைனா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அதிகமா கையில பணம் வாங்குறது இல்ல. அதுக்கு மாறா தாவேக கட்சிக்காரன் உள்ள பூந்துக்கிட்டு மீடியேட்டர் வேலை பார்த்துக்கிட்டு இவன் பணம் வாங்கி சார் பண்ணி கொடுத்துருங்க சார், நான் அமௌண்ட் வாங்கிட்டேன், நான் உங்களுக்கு அங்கிட்டு கொடுத்துறேன்ற மாதிரி இவங்க உள்ள மீடியேட்டர் வேலை பார்த்துக்கிட்டு புரோக்கர் வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. ஊழல் நடக்குது. ஆனா டைரக்டா அரசு அதிகாரிகள் வாங்குறது இல்ல. இடையில ஒரு புரோக்கர் வச்சு அவன் கலெக்ட் பண்ணி அவன் இந்தாங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட தாவேக்காரன் வந்து பேட்டி கொடுக்குறான். இங்க திமுக சதி பண்ணுது. ஏன்னா நாய நீ 1,50,000 லட்சத்தை பணம் வாங்குவ, இதுக்கு திமுக சதி பண்ணுதுன்னா என்ன காரணம்? இது எந்த அடிப்படையில திமுக இதுக்கு காரணம் சொல்லு கேட்டா எம்மள பழியத்துக்கு போறாங்க. சம்பந்தப்பட்ட நபர் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. சரி, சம்பந்தப்பட்ட நபர் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடன் பணத்தை தான் உனக்கு திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னா அப்புறம் என்ன மைத்துக்கு நீ நான் அந்த விஓ கிட்ட பேசிடுறேன், இவர்கிட்ட பேசிடுறேன், அவர்கிட்ட பேசுறேன்னு என்ன மைத்துக்கு நீ பேசிக்கிருந்த? எதை புட்டுங்கிறதுக்கு நீ பேசிக்கிருந்த? நல்லா எனக்கு வருது இப்ப சொல்லிடுவேன். எதுக்கு பேசுனேன்? சரி, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப என்ன பண்ணணும்? உத்தம புத்திரர் நம்ம விஜய் அவரு அப்படியே தலையிட்டு உள்ள பூந்து சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேணாமா? விசாரணை நடக்கணுமா நடக்க வேணாமா? நடக்க வேணாமா? பண்றது இல்ல, வரமாட்டாங்க. ஏன்னா இங்க வசூல் வேட்டை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரன் தான் பண்ணிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. பழனி கோவில்ல கார் பார்க்கிங்காக ஒரு லேண்ட திமுக அரசு எடுக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த லேண்ட் மேல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை திமுக அரசாங்கம் கவர் பண்ணி அதை காப்பாத்தி அதை கொண்டு வந்து கார் பார்க்கிங்காக வச்சுப்போம், வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட கார் பார்க்கிங் சார்ஜ் நம்ம வாங்கிப்போம்னு சொல்லி அவங்க இறங்குறாங்க.
இது தப்புன்னு சட்டமன்றத்துல நம்மளுடைய எல்லாம் இல்ல. அது டிவிகே அமைச்சர் ரமேஷ் அவர் வந்து பேசுறாரு. இது வந்து நீங்க ஊழல் பண்றதுக்காக நீங்க பண்றீங்கன்ற மாதிரியான ஒரு தொனியில அவர் பேசிட்டு போயிட்டாரு. இப்படி சொல்லல. இதுல இப்படி ஒரு முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சட்டமன்றத்துல பேசிட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த நிலம் 100 கோடி ரூபாய் போக வேண்டிய அந்த நிலத்த வெறும் 2 கோடி ரூபாய்க்கு எவனோ ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா, அவன் ரமேஷுக்கு சொந்தக்காரன் அப்படின்ற ஒரு அடிப்படையில ஒரு சில தகவல் வருது. அது நான் இங்க சொல்லலப்பா. சில தகவல் வருது. இப்ப சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து பிரஸ் மீட்ட சந்திக்கிறாரு. இஞ்சி தென்னை குரங்கு மாரி அவரால பேச முடியல, தடுமாறுறாரு. ரியாக்ஷன பார்க்கும்போது தெரியுது. ஏதோ தப்பு நடந்திருக்கு. இல்ல ஒருவேளை அவருக்கு முத ஊழல் குற்றச்சாட்டு வரதுனால பதட்டமா இருக்கலாம். மேபி வாட்டெவர் இருக்கலாம் சம்திங். ஆனா, அவர் வாயில இருந்து இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்குங்க. நாங்க வந்து நியாயமா நடந்துக்கிறோம். இத நாங்க விசாரிச்சோம்னா, எங்க தலைமையில எங்க அதிகாரிகள் விசாரிச்சாங்கன்னா, அது நியாயமா இருக்காதுன்னு உங்களுக்கு சந்தேகம் கூட வரலாம். அதனால இந்த விஷயத்த நான் சிபிஐக்கு மாத்துறேன் அப்படின்னு அவர் வாயிலிருந்து வரல. நியாயமா அதுதான் பண்ணிருக்கணும். சிபிஐ கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போய் குடுத்துருக்கணும். அவங்க அது கேஸ விசாரணை பண்ணிருப்பாங்க. பட் அவர் வாயிலிருந்து வார்த்தை வரல. ஆனா நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றம் சொல்றாங்க இந்த சம்பவம் சம்பந்தப்பட்டு இந்த விசாரணைய சிபிசிஐடி செய்யணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, அந்த ரமேஷ் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, தவறு நடந்திருக்குங்க. நாங்க நடவடிக்கை எடுப்போங்க அப்படின்னு பேசுறாரு. ஆக்சுவலா அது தவறு இல்ல தலைவா. அது வந்து ஊழல். எங்க சொல்லு பாப்போம். ஊழல். சொல்லு நல்லா சொல்லு. ஒரு 100 முறை எழுதிட்டு வா. போய் நோட் எடுத்துக்கிட்டு ஒரு பேனா எடுத்து 100 முறை எழுது. தாவேக்கா ஆட்சியில் நடந்த ஊழல். என்னுடைய கட்டுப்பாட்டு இருக்க துறையில் நடந்த ஊழல். என் சொந்தக்காரன் செய்த ஊழல் அப்படின்னு ஒரு 100 முறை எழுதிட்டு வா. போ. அது என்னடா உங்க ஆட்சியில் நடந்தா அது தவறு. மத்தவங்க ஆட்சியில் நடந்தா அது ஊழல். என்னடா இது கான்செப்ட்? என்ன நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம சொல்றதுக்காக தான் முக்கியமா இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திக்கிறோம். இந்த பழனியுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டபாணி மரத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பலமுறை அந்த இடத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுடைய ஜேசி மூலமாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பலமுறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த கடிதங்கள் பாத்தீங்கன்னா 15/9/2025, 16/11, 25/12 போன 2025 பாத்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். அதாவது நம்ம மேனிபுலேட்டர் ரமேஷ் இருக்காருல்ல, அமைச்சர் ரமேஷ். அவரு என்ன சொல்றாருன்னா, அதாவதுங்க ஏற்கனவே வந்து சில நபர்கள் இந்த இடத்த வந்து கையில எடுக்க பிளான் பண்ணாங்க. அப்ப நம்ம உள்ள புகுந்து தடுத்துட்டோம். அப்போ வந்து செப்டம்பர் 25, அப்புறம் நவம்பர் 25 அப்படின்னு இவரு வருஷ கணக்கு குறிப்பிடுறாரு. தலைவா ரமேஷ், இங்க நம்ம உள்ள புகுந்து தடுத்துட்டோம்னல்ல, அது நம்ம இல்ல தலைவா, அது திமுக. 2025 காலகட்டத்துல திமுக ஆட்சியில இருந்தாங்க. அப்ப சேகர் பாபு தான் அறநிலைத்துறை அமைச்சரு. அவரு தடுத்துட்டாரு. நீ ஸ்டிக்கர் ஒட்டாத. இது கேவலமான கேடுகட்ட வேலை. இந்த வேலையை தான் தாவேக்கா தொடர்ந்து பண்றீங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க. ஆட்சி வந்து ரொம்ப அப்படி ஒரு மானஸ்தனோட ஆட்சிலாம் இல்ல. மானங்கட்டத்தனமான ஆட்சி. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.